இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இத்தாலி தேசத்தை சார்ந்த புனித பிரான்சிஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. 1384 இத்தாலி தேசத்தில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ். மிக இளைய வயதிலேயே துறவரத்தை ஏற்க இவர் தன்னையே தயாரித்து கொண்டிருந்த பொழுது பெற்றோர்களுடைய வற்புறுத்துதல் காரணமாக இவர் ஒரு பணக்கார இளைஞரை திருமணம் செய்து கொண்டார். பணக்கார இளைஞரோடு திருமணம் செய்து கொண்டாலும் உள்ளத்தளவில் ஏழ்மையிலும் விசுவாசத்திலும் இவர் வளர்ந்தோங்கினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சில காலத்திற்கு பிறகு தன்னுடைய கணவர் இறந்து விடவே தன்னிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே ஏழையருக்கு விற்று கொடுத்து தனியாக ஒரு துறவற வாழ்வை இவர் மேற்கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். தனியாக ஜெபிப்பதிலும் ஏழையருக்கு உதவுவதிலும் தன்னுடைய வாழ்நாளில் மிக அதிகமான நாட்களை செலவிட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்வு பிறருக்கு எப்பொழுதுமே ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் செய்து வந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காக ஒரு துறவற சபையையும் இவர் ஏற்படுத்தி ஏழை எளியவர்கள், கைம்பெண்ணுங்கள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்காக அந்த துறவற சபையை இவர் தொடங்கினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு தொற்று நோய் காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து மருத்துவ உதவிகளை பெறுகிற அளவுக்கு தாராள உள்ளத்தோடும் இந்த புனிதை வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த புனித பிரான்சிஸ்கா என்பவர் குழந்தைகளுடைய பாதுகாவலர், விதவைகளுடைய பாதுகாவலர் என்று அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த தவக்காலத்தில் இரக்கமுள்ளவர்களாக, ஏழைகளுக்கு இதங்குபவர்களாக மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி விளக்குவதற்காக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு எளிய உவமை வாயிலாக நமக்கு இன்றைக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, 2 பேர், ஒரு பரிசேயர் மற்றும் ஒரு ஆயக்காரர். பரிசேயர் ஆலயத்திற்கு சென்று அங்கே நின்று கொண்டு கடவுளிடத்தில் அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறானே அந்த ஆயக்காரன், வரி தண்டுபவன், அவனைப் போலவோ அல்லது விபச்சாரிகளைப் போலவோ நான் இருந்ததில்லை. நான் உண்ணா நோன்பு இருக்கிறேன், கடவுளுக்கு என்னுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை தருகிறேன், அப்படி என்று கடவுள் திருமுன்னிலையில் தற்பெருமையோடு நின்று தன்னை முன்னிலைப்படுத்துகிறான் அந்த பரிசேயன். அதே நேரத்தில் ஆயக்காரர் ஒருவர், வரி தண்டுபவர், யூத மக்களால் வெறுக்கப்பட்டவர். காரணம், தன்னுடைய பிழைப்பிற்காக ரோமை அரசிற்கு வரி வசூலித்து கொடுக்கிற ஒரு பணியை செய்தவர். சில நேரங்களில் வரி வசூலிக்கிற பொழுது தனக்கென சுயநலத்தோடு அவர் அநியாயமாக கூட வரியை வசூலித்திருக்கலாம். இருந்தாலும் தன்னுடைய குறையை உணர்ந்தவராய், தகுதியற்றவராக உணர்ந்து ஆலயத்திற்கு உள்ளே கூட வர மனமில்லாமல் தொலைவில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவராய் உணர்ந்து, வானத்தை அண்ணாந்து பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவராக உணர்ந்து, நான் பாவி என்று தன்னையே தாழ்த்தி அவர் இறைவன் முன்னிலையில் செய்த அந்த இறைவேண்டல் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, முதல் வாசகத்தில் ஒசையா புத்தகத்தில் நமது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் எரிபலிகளை அல்ல ஆண்டவரை தேடுகிற அந்த அறிவையும் ஞானத்தையுமே நான் விரும்புகிறேன் அப்படி என்று இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இந்த 2 பேருடைய ஜெபங்களில் இறைவனுக்கு உகந்த ஜெபம் என்பது இறைவனை முதன்மைப்படுத்தி தாட்சியோடு செய்கிற இறை வேண்டல் தான் கேட்கப்படும் என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு வயதான அருட்சகோதரி இடத்துல அவரிடம் படித்த ஒரு மாணவி சென்று, சிஸ்டர், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் சிஸ்டர்ஸ்லாம் டெய்லி ஈவினிங்கில் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, தியானம் செய்கிறீங்க.
அந்த தியான நேரத்தில் அமைதியாக உட்காந்து திவ்ய நற்கருணையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்ன மாதிரி ஜெபம் சொல்லுவீங்க, என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீங்க, எப்படி உங்களுடைய ஜெபம் இருக்கும் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அந்த அருட்சகோதரி சொன்னாங்களாம், நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல, இறைவன் திருமுன்னிலையில் திவ்ய நற்கருணையை பார்த்து அவர் எங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படி என்று நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம், அமைதியில் இறைவனுக்கு நாங்கள் செவிமடுப்போம் அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது அந்த பொண்ணு மறுபடியும் சிஸ்டர்கிட்ட, சரி நீங்கள் எதுவும் பேசுகிறதில்ல, அவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னீங்க, சரி இப்போ சொல்லுங்கள் அவர் உங்ககிட்ட என்ன பேசுவார் அப்படின்னு கேட்குற நேரத்தில் சிஸ்டர் மறுபடியும் கண்ணில் ஒளியோடு சிரிச்சுக்கிட்ட சொன்னாங்களாம், அவரும் எதுவும் பேசுகிறதில்ல, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு அவர் கேட்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன அன்புமிக்கவர்களே, ஒரே குழப்பமாக இருக்கா? ஜெபம் என்பது இதுதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே. ஆண்டவர் திருமுன்னிலையில் அழகான அலங்காரமான விவிலிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி உறக்க அழுது புலம்பி ஜெபிப்பது தான் ஜெபம் அல்ல. தாட்சியோடு இறைவன் நம்மிடத்தில் அமைதியில் என்ன பேசுகிறார் என்று செவிமெடுப்பதும் ஜெபம் என்பதைத்தான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் எல்லா நேரங்களிலும் கடவுள் நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் வாயை திறந்து பதிலளிப்பார், உறக்க பேசுவார் என்பது அர்த்தம் இல்லை. பல நேரங்களில் நம்முடைய அழுகையையும் புலம்பலையும் இறைவன் அமைதியாக மௌனத்தில் கேட்கிறார். உண்மையாகவே வெளி வேடமற்ற இறைவனை முதன்மைப்படுத்துகிற ஜெபம் இது. இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் கேட்கப்படும். தாட்சியோடு நாம் இறைவனிடத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு இறைவேண்டலும் கேட்கப்படும். தற்பெருமையோடு தன்னை முன்னிலைப்படுத்துகிற, தன்னுடைய வெற்றிகளை முதன்மைப்படுத்துகிற, அல்லது தன்னுடைய திறமைகளை முதன்மைப்படுத்துகிற, தன்னுடைய செல்வங்களை முதன்மைப்படுத்துகிற எந்த ஜெபமும் கடவுளால் ஏறெடுக்கப்பட மாட்டாது என்கிற உண்மையைத்தான் இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த தவக்காலத்தினுடைய முக்கிய தூணாக இருக்கிற ஜெப வாழ்வில் நாம் முன்னேற வேண்டுமென்றால் தாட்சியோடு கூடிய இறைவேண்டலை ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த ஜெபமாக மாற்றிடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.